எஜிபுலம் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீ ஓடும் வரை தோல்வி இல்லை. நம்பிக்கை உந்தன் எரிபொருள். எனவே ஓடிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் வெற்றி தோல்வி இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் இயல்பானவை. நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் தோல்வி நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். ஒரு தடையை சந்தித்தவுடன் நின்றால்தான் தோல்வி ஆரம்பமாகும். ஆனால் தடைகளை தாண்டி எழுந்து ஓடினால் வெற்றி நம் கைகளில் தான். நம்பிக்கை, முயற்சி, பொறுமை, இந்த மூன்றும் நம் வாழ்க்கை ஓட்டத்தில் மிக முக்கியமானவை. ஒரு மாணவன் தினமும் சிறிது சிறிதாக படித்தால் தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவான். அதுபோல் வாழ்க்கையிலும் மனம் தளராமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் நம் லக்கை அடைந்து விடலாம். வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். அதில் யார் வேகமாக ஓடுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, யார் நிற்காமல் ஓடுகிறார்கள் என்பது முக்கியம். தோல்வி உன்னை பயமுறுத்தலாம், சிலர் உன்னை விமர்சிக்கலாம், சூழ்நிலைகள் உன்னை சோதிக்கலாம். ஆனால் நீ ஓடுவதை நிறுத்தாதே. ஒரு நாள் வெற்றி உன்னை தேடி வரும். பெரும் செல்வந்தர் ராக்பல்லர் ஒருமுறை விமான பயணம் செய்தார். அப்போது அருகில் இருந்த நபர் அவரை பார்த்து, ஐயா, தாங்கள் வேண்டிய செல்வத்தை சம்பாதித்து விட்டீர்களே, ஓய்வெடுக்க கூடாதா என்று கேட்டார். அதற்கு ராக்பல்லர் சிரித்து கொண்டே, இந்த விமானம் புறப்பட்டு அரை மணி நேரம் ஆகிறது, தேவையான உயரத்தில் பறக்கிறது, இந்த இன்ஜினை நிறுத்தி விடலாமே, ஏன் தொடர்ந்து இயக்குகிறார்கள் என்று கேட்டார். ஏனெனில் இன்ஜினை நிறுத்தினால் விமானம் கீழே விழுந்துவிடும். அதே போல்தான் நம் வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்தினால் சம்பாதித்த செல்வத்தை இழக்க நேரிடலாம், தொழில் பாதிப்படையலாம். எனவே வாழ்க்கை ஓட்டத்தை நிறுத்த முடியாது என்றார். என்னை அருமையான ஒரு பதில் அல்லவா? இன்றைய காலம் போட்டிகள் நிறைந்தது. எனவே கால ஓட்டத்தை கணக்கிட்டு செயல்பட்டால்தான் போட்டித் தேர்வுகளிலும் மாணவர்களாகிய நீங்கள் வெல்ல முடியும். மனித வாழ்வு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்றாற்போல் படைக்கப்பட்டுள்ளது. பிறந்ததிலிருந்து தொடங்கும் இந்த வாழ்க்கை ஓட்டம் நம் மரணம் வரை தொடர்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் தனது லக்கை அடைய முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் தோல்வியாளன் அல்ல, அவன் வெற்றியாளன். பாதையில் தடைகள் வரும், சவால்கள் வரும், சில நேரங்களில் நாம் விழுந்து விடலாம். ஆனால் விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து ஓடத் தொடங்கினால் அது தோல்வி அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். அது தோல்வி அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். வாழ்க்கையில் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. முடியாது என்று நினைத்தால் அதுவே உண்மையான தோல்வி. ஆனால் முயற்சி செய்கிறேன் என்று நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் நம் கைகளில். ஒரு விவசாயி விதைகளை விதைக்கிறார். மழை பெய்யாமல் பயிர்கள் கருகி விடுகின்றன. இது ஒரு தோல்வி. ஆனால் அவர் மனம் தளராமல் மீண்டும் விதைகளை விதைக்கிறார். இந்த முறை மழை நன்றாக பெய்கிறது, நல்ல அறுவடை கிடைக்கிறது. இதன் மூலம் அவர் முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து ஓடியதால் தான் வெற்றி பெற்றார் என்பது புலனாகிறது. அவர் பயிர்கள் கருகிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு இரண்டாவது டைம் என்ன கிடைக்காது, பயிர்கள் நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்திருக்கிறாரு. சரியான சமயத்தை பார்த்து எதிர்நோக்கி காத்திருந்து தன் முயற்சியை தொடர்ந்து செய்ததால் தான் இரண்டாவது முறை அவர் வெற்றி என்ற கனி, அதாவது நல்ல விளைச்சலை பெற முடிந்தது. திருபாய் அம்பானி அவர்கள் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். ஆரம்பத்தில் சிறிய வேலைகள் செய்தார். தொழில் தொடங்கிய போது பல இழப்புகளை சந்தித்தார். ஆனால் மனம் தளராமல் புதிய யோசனைகளுடன் உழைத்து முன்னேறினார். அதன் விளைவாக சிறிய தொழில் நிறுவனம் இன்று பெரிய புகழ்பெற்ற நிறுவனமாக வளர்ந்துள்ளது. அவர் உழைப்பு முயற்சி என்ற ஓட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து முயன்றதால் தான் மிக பெரிய வெற்றியை அடைந்தார். எனவே நாமும் உழைப்பு முயற்சி என்ற ஓட்டத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து முயன்றால் பல சாதனைகளை நம்மாலும் படைக்க முடியும். எனவே விழுந்தாலும் எழுந்து ஓடுங்கள், அதுவே வெற்றியின் ரகசியம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எஜிபுலம் சார்பில் ஆர்டி சீபா.